ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் அண்ட் டபுள் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு பேன்கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, குழந்தைகளுக்கு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு. நேந்திரம் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மசிக்கையில் நல்லா கொல கொலன்னு இருக்கும். இது மிக்சியில் அரைங்க கொல கொலன்னு ஆகிற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணுங்கள். நல்லா கஞ்சி மறிக்கல இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் மசிச்சு எடுத்துக்கிறணும். இன்ஸ்டன்ட் ஒரு 15 நிமிஷத்தில் 10லேருந்து 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளைப்பாகு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்குங்க. மசிச்சு வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தயிர் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா அடிங்க. முட்டையை நல்லா அடித்து அதுக்கடுத்து கலந்து செஞ்சீங்கன்னா நல்லா பொசு பொசுன்னு வரும். நல்லா கிண்டுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா அடிக்கணும். மிக்சியில் போட்டு அடித்தா கூட நல்லா ஃப்ளஃபியாக வரும், நல்லா பொசு பொசுன்னு வரும். கேழ்வரகு மாவு சேர்த்துக்குங்க. நல்லா மெதுவாக கிண்டுங்க, கட்டி இல்லாமல் கிண்டி எடுத்துக்குங்க. சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா கோகோ பவுடர் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நெய் இல்லை பட்டர் இல்லை வீட்டில் சமையல் எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக செய்யாதீங்க. பால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது இட்லி மாவு பதத்துக்காக நம்ம பால் ஊற்றி அதை சரி பண்ணுறோம். இது ஏற்கனவே ரொம்ப கொல கொலன்னு இருந்துச்சுன்னா, இட்லி பதத்துக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பால் சேர்க்க தேவையில்லை. கேஸ் ஆன் பண்ணுங்க. தோசைக்கல்லை வைங்க, நல்லா சூடாகட்டும், ஈரப்பதம் இல்லாமல் சூடாகட்டும். கொஞ்சம் எண்ணெய், சமையல் எண்ணெயோ இல்லை நெய்யோ பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா சூடு பண்ணுங்க.
நல்லா தோசைக்கல் நல்லா சூடானதும் சின்ன சின்னதா ஊத்துங்க. குட்டி குட்டி இதா ஊத்துங்க. இந்த மாரி ஊத்துங்க. என்ன ஷேப் வேணாலும் செய்யலாம் நீங்க. உங்களுக்கு ஏத்தாப்புல ஷேப்பு. நான் சின்ன சின்னதா ஒரு ரொட்டி மாரிக்குல செய்றேன். லோ ஃப்ளேம்லயே வச்சு வேக வைங்க. வெந்ததும் பெரட்டி போடுங்க. பேக்கிங் சோடா சேர்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு மேல வரும். இதுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்க்க தேவையில்ல. சேர்க்காமயே சூப்பரா இருக்கும். இப்போ வெந்துருச்சு. அத வந்து அப்படியே சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸு. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கும். டெக்ஸ்டரும் நல்லாருக்கும். டேஸ்ட்டும் செம்மையா இருக்கும். இந்த ரெசிபி செய்றதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் வந்து வீடியோடைய கடைசியில குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கங்க. தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் குடுத்துருக்கேன். இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.